ஒரு வழியா மதுரையில் இந்து முன்னணி நடத்தின முருக பக்தர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் அதுக்கான பர்மிஷனுக்கான வழக்கு நடந்தப்ப நீதிமன்றத்தில் இந்து முன்னணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு, இது அரசியல் மாநாடு கிடையாது. இந்து முன்னணி அரசியல் இயக்கம் கிடையாது, இது ஆன்மீகத்தை வளர்க்கின்ற ஒரு இயக்கம் தானே தவிர அரசியலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு இந்து முன்னணி சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட தலைவர்கள்லாம் என்னென்ன பேசினாங்க, என்னென்ன விதமான ஆன்மீக கருத்துக்களை பேசினாங்க அப்படின்னு பார்ப்போமா. இந்து என்பதற்காக நம்முடைய கடைக்கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள். முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா? அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா? சீண்டி பார்க்காதீர்கள், சீண்டி பார்க்காதீர்கள். வர்ற தேர்தல் எந்த தேர்தலும் நாமெல்லாம் ஒன்னா நின்று இந்து ஓட்டு வங்கியை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பது 5வது தீர்மானம். எதற்கு தமிழகத்தில் 2 சட்டங்கள் இருக்கிறது, இந்துவுக்கு ஒரு சட்டம், இந்து மதத்தை சாராதவர்களுக்கு இன்னொரு சட்டம், எதற்கு என்பதை கேட்பதற்காக மதுரை மண்ணில் என்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்கள், ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது, மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும். உலகத்துல இருக்கிற மற்ற மதங்கள்ல கடவுளே பார்த்ததில்லை, கடவுளுடைய தூதர்னு அவனே சொன்னவன் தான். திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்றான். ஆடு சாப்பிடுறான், பிரியாணி கொண்டு போறான். இது கலியுகம். முருகன் நேரில் வரமாட்டார். நாமே முருகனின் உணர்வாக மாறுவோம், நாச சக்திகளை நிர்மூலம் செய்வோம். இது சங்கி மாநாடு தான். தமிழுக்கு சங்கம் வைத்து தலைவனாக இருந்தவன் முருகப் பெருமான். முதல் சங்கி அவன்தான். பார்வதி, அங்காளம்மா, பாண்டி, கருப்ப அத்தனை பேரும் சங்கி கூட்டம். எவனாவது இந்த பூமியில இந்த மண்ணுல ராமரை பத்தி, பெருமாளை பத்தி, கடவுளை பத்தி பேசுனா மேடையிலேயே அவர் செருப்பெடுத்து காமிச்சு நான் பேச மாட்டேன் இது பேசணும் சொன்னவர் பவன் கல்யாண். மாநாட்டு தீர்மானத்திலே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்து ஓட் பேங்க் உருவாக்கணுமா, வருகின்ற தேர்தலையும் இனி வரக்கூடிய எல்லா தேர்தலையும் இந்து வாக்கு வங்கியை உருவாக்கி எல்லாரையும் நம்மளை நோக்கி திரும்ப வைக்கணும் அப்படின்றாங்க. கேட்டா இது ஆன்மீக மாநாடு, இங்க நாங்க அரசியல்லாம் பேச மாட்டோம், எங்க நீதிமன்றத்துல பர்மிஷன் கேட்டப்ப. ஆனா மாநாட்டு திடல்ல உட்காந்துக்கிட்டு இந்து ஓட் பேங்க் அப்படின்னா யாருக்கு, அங்க யார உட்கார வச்சிருக்காங்க? மேடையில அண்ணாமலையை உட்கார வச்சிருக்காங்க, நயினார் நாகேந்திரன் உட்கார வச்சிருக்காங்க. இந்து ஓட் பேங்க் உருவாக்கணும், இந்து வாக்கு வங்கி ஒரு வாக்கு கூட மத்தவங்களுக்கு போக கூடாது அப்படின்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு நடத்துற இந்த மாநாட்டுக்கு பேரு அரசியல் மாநாடா, ஆன்மீக மாநாடா? மாநாட்டு தீர்மானத்திலே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாநாட்டை நடத்தினவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இதுதான் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியா இருக்கு. இங்க நாங்க அரசியல் பேச மாட்டோம், இது ஆன்மீகத்துக்காக நடத்துறோம், முருகனுக்காக நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து ஓட் பேங்க் உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்மானத்தின் மூலமா இவங்க என்ன சொல்ல வராங்க? அப்ப நீதிமன்றத்துல பொய் சொன்னதுக்காக இந்து முன்னணி மீது வழக்கு தொடர போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் சர்ச்சையை ஏற்படுத்துற வகையில, மத கலவரத்தை தூண்டுற வகையில பல தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் போடப்பட்டிருக்கு, பல பேச்சுக்கள் இந்த மாநாட்டில் பேசப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமான முருகனின் பெயரை சொல்லிக்கொண்டு அறுபடை வீட்டினுடைய கோயில்களை வச்சுக்கிட்டு மத நல்லிணக்கத்தோட அடையாளமா திகழ மதுரையில் நின்றுகிட்டு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி முருகனுடைய பெயரை பயன்படுத்தி இருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபத்துக்காக நாங்க அந்த மலை உச்சியில இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தூண்ல தான் நாங்க தீபம் ஏத்துவோம் அப்படின்னு தீர்மானம் போடுறாங்க. இதுக்கு பேர் ஆன்மீக மாநாடா? திருப்பரங்குன்றம் கோயில்ல தீபம் ஏத்துறதுக்கு தனியா தூண் இருக்குது, ஆனா அந்த தூண்ல நாங்க ஏத்த மாட்டோம். மலை உச்சிக்கு மேல தர்காவுக்கு பக்கத்துல, கொடிமரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சர்வே கல்ல இதுதான் தீப தூண்னு சொல்லிக்கிட்டு அங்கதான் நாங்க தீபம் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு 25 வருஷத்துக்கு மேல இந்த இந்து முன்னணி அமைப்பு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. மதுரையில எப்படியாவது நம்ம மத பதற்றத்தை உண்டாக்கிடலாம், அமைதியை கெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே தான் இந்த மாநாட்டில் தீர்மானமா போட்டிருக்காங்க. அப்ப இந்த மாநாட்டை ஆன்மீக மாநாடுன்னு சொல்லிக்கிட்டு இது கோயில் திருவிழா மாதிரி எல்லாரும் வாங்க நாங்க பூஜை நடத்துறோம், விபூதி கொடுக்கிறோம் சொல்லிட்டு மதுரையில் இருக்கக்கூடிய அப்பாவி இந்து மக்களை வரவழைத்து அவர்கள் மனசுல நஞ்சை விதைக்கிற வேலை இந்த மாநாட்டின் மூலமா செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதற்காக இவங்க மீது வழக்கு தொடரப்படணும் அப்படிங்கிறது தான் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுடைய கருத்தா இருக்கு. அடுத்தது மறுபடியும் திருப்பரங்குன்றத்தை அவங்க விடவே மாட்டாங்க. இன்னொரு தீர்மானம், முதல்ல சென்னிமலைக்கு வந்தாங்களாம், அடுத்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்துட்டாங்களாம், இனி எல்லாத்துக்கும் வருவாங்க அப்படின்றாங்க. முதல்ல சென்னிமலைக்கு வந்தாங்கிறது உண்மை. யார் வந்தாங்க அப்படின்னா
இதே இந்து முன்னணி தான் வந்தது சென்னிமலையில ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னிமலைக்கு. ரெண்டாவது திருப்பரங்குன்றத்துக்கும் வந்தாங்க. யார் வந்தாங்க? இதே இந்து முன்னணி தான் வந்தது, மறுபடியும் பிரச்சனையை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு. வேற யாரும் வரல. திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலையாக மாற்றுகிறார்கள் ஒரு பொய்யான கதையை எடுத்துக்கிட்டு திருப்பி திருப்பி ஒரு கலவரத்தை உருவாக்குற வேலையை அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிக்கந்தர் தர்காவை இடம் மாத்தணும்னு எச் ராஜா பேசிக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சியா. அயோத்தியாக திருப்பரங்குன்றத்தை மாத்துவோம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதே தான் இவங்க மாநாட்டுல தீர்மானமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்படி ஆன்மீக மாநாடுங்கிற பேர்ல இந்த மாதிரியான நச்சு கருத்துக்களை பரப்புறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. ஆடு வெட்டுறங்கிறான், பிரியாணி சாப்பிடுறங்கிறான், சிக்கந்தர் மலைன்னு மாத்துவன்றான். மாநாட்டு தீர்மானத்தை படிக்கிறவர் பேசுறாரு நின்னுகிட்டு. ஆடு வெட்டுறன்னு சொல்றான், பிரியாணி சாப்பிடுறான், சிக்கந்தர் மலைன்னு பேரை மாத்துறங்கிறான். திருப்பரங்குன்றம் மலையையும் புனிதத்தையும் காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைன்னு தீர்மானம் போடுறாங்க. இதுக்காக சபதம் ஏற்கணுமா? சிக்கந்தர் மலைங்கிற பேரு 100-200 ஆண்டுகளாக அங்க வந்து குறிப்புகள்ல இடம்பெற்றிருக்கு. இன்னைக்கு நேத்து சொல்லப்படல. ஆனா திருப்பரங்குன்றம் மலை மொத்த மலையையும் சிக்கந்தர் மலைன்னு இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய எந்த மக்களும் சொல்றது இல்ல. திருப்பரங்குன்றம் மலை மேல் அடங்கியுள்ள சிக்கந்தர் தர்கா அப்படின்னு தான் அந்த தர்கா நிர்வாகமே சொல்லுது. சிக்கந்தர் மலைன்னு நாட்டுப்புற பாடல்களுக்கான குறிப்புகள்லாம் இருந்தாலுமே கூட இன்னைக்கும் திருப்பரங்குன்றம் மலைன்னு தான் அந்த பகுதியை சேர்ந்த தர்கா நிர்வாகத்திலிருந்து மக்கள் வரைக்கும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா சிக்கந்தர் மலைங்கிற பேரை ஏதோ இப்பதான் புதுசா திடீர்னு யாரோ கிளப்பி விடுற மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்மளே பல வீடியோக்கள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். திருப்பரங்குன்றம் வேர்க்கோட்டம் அப்படிங்கிற புத்தகத்துல திருப்பரங்குன்றத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் 1980களிலேயே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பாடல்கள்லேயே பல பாடல்கள்ல பார்த்தோம்னா சிக்கந்தர் மலை அப்படிங்கிற வார்த்தைகள் வாசகங்கள் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி கொடுக்கிறது, ஆடு வெட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் திடீர்னு இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட பழக்கம் கிடையாது. அதுவும் நீண்ட காலமாக பல ஆண்டுகளாக அங்க நடந்து வரக்கூடிய ஒரு பழக்கம் தான். அது இது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்களால எந்த எதிர்ப்புக்கும் உள்ளாக்கப்பட்டதில்லை, யாராலையும் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டதில்லை. ஆனா அதை இன்னைக்கு வந்துட்டு திடீர்னு இப்ப ஆடு புதுசா எடுத்து போய் வெட்டி அங்க பிரச்சனையை உருவாக்குறாங்க. முருகனுடைய புனிதத்தை கெடுத்துட்டாங்க, மலையினுடைய புனிதத்தை கெடுத்துட்டாங்கன்னு சர்ச்சையை இந்த இந்து முன்னணி அமைப்பு கிளப்பிக்கிட்டு இருக்கு. அதையே இந்த மாநாட்டிலையும் தீர்மானமாக வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் முருக பக்தர்கள் மாநாடுன்னு வேற சொல்றாங்க. எந்த முருக பக்தரும் இதை விரும்பல. மதுரை அமைதியா இருக்கணுங்கிறது தான் முருக பக்தர்கள் எல்லாருடைய எண்ணமா இருக்கு. திருப்பரங்குன்றம் மலையில இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவுக்கும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் இடையில சிக்கலை உண்டாக்கி அதை வேடிக்கை பார்க்கணுங்கிறது எந்த முருக பக்தர்களுடைய எண்ணமும் கிடையாது. ஆனா இந்து முன்னணி மாதிரியான அமைப்புகள் அந்த வேலையை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. கோயில் தேவஸ்தானத்திலிருந்து யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்களா வந்து புதுசா கொண்டு போய் ஆடு வெட்ட போறாங்க, இந்த மலையினுடைய புனிதம் கெட்டு போச்சுன்னு திருப்பரங்குன்றம் கோயில் தேவஸ்தான நிர்வாகம் சொல்லிச்சா? யார் சொன்னாங்க? இல்ல சிக்கந்தர் மலைன்னு பேரை மாத்துறாங்கன்னு கோயில் தேவஸ்தான நிர்வாகம் சொல்லிச்சா? யார் சொன்னாங்க? இந்து முன்னணி தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அறநிலையத்துறை ஒரு அறங்கட்ட துறை, அந்த துறையை வந்து ஆலயங்கள்ல இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இதுக்கு பேர் அரசியல் தீர்மானம் இல்லாம வேற என்ன? அரசியலே பேச மாட்டோம். எல்லா தீர்மானமும் அரசியல் தீர்மானம். அரசியல் மட்டும் கிடையாது, அரசியல் சாசனத்துக்கு எதிரான தீர்மானம் எல்லாம். இங்க இருக்கக்கூடிய மத ரீதியிலான ஒருமைப்பாட்டை குலைக்கிற நாட்டுக்கு விரோதமான சமூக விரோதமான தீர்மானங்கள் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆன்மீக மாநாடுனா நீங்க என்ன பண்ணணும்? கந்த சஷ்டி கவசம் பாடுனீங்கல்ல, அது வரைக்கும் சரி. முருகனுடைய பெருமையை பேசணும், முருகனுடைய வரலாறை பேசணும், நாங்க எப்படி இறைவனை கும்பிடுறோம் அப்படிங்கறது, இறைவனை வேண்டது எவ்வளவு முக்கியம், இறைவனின் புகழ் பாடுறது எப்படி, இதை பத்தி பேசுறதுக்கு பேர் தான் ஆன்மீக மாநாடு. பழனியில முத்தமிழ் முருகன் மாநாடு அறநிலைத்துறையால் நடத்தப்பட்டது. அது ஆன்மீக மாநாடு. அங்க இந்த மாதிரியான சிறுபான்மையினர் அவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இப்படி வளர்ந்துட்டாங்க, முஸ்லீம்கள் இப்படி வளர்ந்துட்டாங்க, இந்துக்களுக்கு ஒண்ணுனா நாங்க விடமாட்டோம், இந்துக்கள்லாம் இனிமே துணிவா முடிவெடுக்கணும், விடக்கூடாது, சபதம் ஏற்கணும், நம்மளை எதிர்க்கிற யாரையும் நம்ம விட்டு வைக்க கூடாது, இப்படிலாம் பேசுறதுக்கு பேர் வந்து ஆன்மீக மாநாடா? அந்த மாநாட்டுல இந்த மாதிரியான கருத்துக்கள் ஏதாவது பேசப்பட்டுச்சா? தமிழ்நாடு முழுக்க முருகனுக்கு பல கோயில்கள் இருக்கு. இவங்க சொல்ற 6 படை வீடுகள்லயும் கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்கள்ல எல்லா கோயில்களும் திருவிழாக்கள் நடக்குது, தேர் நடக்குது, சொற்பொழிவுகள் நடக்குது, கலை நிகழ்ச்சிகள் நடக்குது, எல்லாமே நடக்குது. இது வரைக்கும் இந்த கூட்டங்களுக்கு, இந்த திருவிழாக்களுக்கு இதுல நடத்தக்கூடாது, இங்க வந்து எதுவும் பண்ணக்கூடாது, இதுக்கு இந்த விதிமுறை இருக்கு, இந்த தடை அந்த தடைன்னு எதற்காவது தடை விதிக்கப்பட்டிருக்கா? யாராவது இதெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த மாநாட்டுக்கு ஏன் தடை வைக்கிறாங்க, இந்த மாநாடை ஏன் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஏன் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டை வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க. அந்த மாநாட்டு தீர்மானங்களையும் அவங்க பேசுற பேச்சிலையும். ஆந்திராவில இருந்து வந்த துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்துட்டு தமிழ்நாட்டில் நின்றுக்கிட்டு
மதுரையில முருகனை பத்தி கேள்வி கேட்கிற நீங்க அரேபியாவில் இருந்து வந்த மதங்களை பத்தி இதே கேள்வியை கேட்க முடியுமா? அதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கான்னு கேட்கிறாரு. முருகனை பத்தி பேச வந்தீங்கன்னா முருகனை பத்தி பேசிட்டு போங்க, அதுதான் உங்களுடைய வேலை. அரேபியாவில் இருந்து வந்த மதங்களை பத்தி கேள்வி கேட்க முடியுமா? உங்களுக்கு துணிச்சல் இருக்கான்னு கேட்குறீங்கன்னா நீங்க யாரையும் மோத வைக்க போறீங்க? இங்க இதுக்காக தான் நீங்க ஆந்திராவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா? இந்த பிரச்சனை கிளப்புறதுக்கு தான். உங்களுக்கு 2 மதத்தினர் 3 மதத்தினர் ஒன்னா இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்க உங்க கட்சி மாநாட்டை போட்டு உங்க கட்சி மேடையில பேசுங்க, அதுக்கான வழக்க வாங்குங்க, இங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க. ஆன்மீக மாநாடுங்கிற பேர்ல முருகருடைய படத்தை வச்சுக்கிட்டு அறுபடை வீடுகளுடைய போட்டோவை வச்சுக்கிட்டு இங்க நின்றுகிட்டு வந்துட்டு மத்த அரேபியாவிலிருந்து வந்த மதங்களை பத்தி பேச முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சீண்டி பார்க்காதீங்கன்னு எச்சரிக்கை வேற. இதுல யார் சீன்றாங்க? முருகனை பத்தி இழிவா சொன்னா உங்க இதயம் நொறுங்க வேண்டாமா, பதற வேண்டாமா, மின்னல் போல பொங்குவோம் அப்படின்னு தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு மேடையில் நின்று. ஆன்மீக மாநாடு இது கலியுகம். முருகன் நேரில் வரமாட்டார், நாமே முருகனின் உணர்வா மாறுவோம், நாச சக்திகளை நிர்மூலம் செய்வோம். இதெல்லாம் ஆன்மீக கருத்து அந்த மாநாட்டில் பேசப்பட்டது. இதை நம்பி மதுரையினுடைய மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இங்கே போனால் நமக்கு நம்ம வழக்கமாக கோயில் திருவிழாக்கள் என்ன நடக்குதோ அந்த மாதிரி எல்லாரும் ஜாலியாக சேர்ந்து மகிழ்வாக கொண்டாடுகிற ஒரு நிகழ்வு இது. இங்கே போனால் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வரலாம், கூட்டம் இல்லாமல் கும்பிட்டுட்டு வரலாம், நமக்கு நம்ம மனசில் இருக்க குறையெல்லாம் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு நம்பி அப்படிதான் இவங்க கேம்பெயினையும் பண்ணியிருக்காங்க. வீடு வீடாக போய் முருகர் ஃபோட்டோவை கொடுத்து திருவிழா நடக்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. விபூதி நடக்குது, பூஜை நடக்குது, அந்த பூஜை நடக்குது, இந்த பூஜை நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் இதையெல்லாம் நம்பி வந்த மக்கள் கடைசியில் அரேபியாவிலேருந்து வந்த மதத்தை பற்றி நீங்கள் பேச முடியுமா? உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? எங்களை சீண்டி பார்க்காதீங்க, நாங்கள் விட மாட்டோம், நாச சக்திகளை நிர்மூலம் செய்வோம்னு சொல்லிட்டு வெறுப்பு கருத்துக்களை அவங்க கிட்ட பரப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதுலயும் பவன் கல்யாண் அடுத்து பேசுறாரு. 75 ஆண்டுகளா அரசியல் சட்டம் இருக்கும் போதே ஒரு கூட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த நாச சக்திகளை ஆரம்பத்திலே கிள்ளி எரியாம நம்ம விட்டுட்டோம், அதான் நம்ம பண்ண தப்பு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவரா இருக்கலாம், ஒரு முஸ்லீமா இருக்கலாம், ஆனா ஒரு இந்துவா இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? எதுக்கு நீங்க இதை பேசுறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்சியை பத்தி பேசணும், இல்ல அமைப்புகளை பத்தி பேசணும்னா பேரை சொல்லி பேசுங்க, உங்க கட்சி மாநாட்டில் பேசுங்க, நீங்க ஒரு கூட்டம் போட்டு பேசுங்க. முருக பக்தர்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நின்றுட்டு இந்த மாதிரி கதை பேசக்கூடாது. மதுரையை மாலிக் கபூர் கொள்ளையடிச்சான், திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் தர்காவா மாத்துறாங்க, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நாங்க எந்த மதத்துக்கும் எதிராக பேசல, நாங்க இங்க ஆன்மீக மாநாடு தான் பேசுறோம். அடுத்து நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர் என்ன பண்றாருன்னா இந்து இனமே அப்படிங்கிறாரு. இந்துலாம் ஒரு இனமா? ஒரு இனம் தன்னுடைய குரலை உறக்க சொல்லி கொண்டிருக்கிறது, தன்னுடைய வாழ்வியல் சூழலை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஏங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். இந்துக்கள் அப்படிங்கிறது ஒரு இனமாமா. இனத்துக்கும் மதத்துக்கும் வித்தியாசம் தெரியாத நீங்கெல்லாம் என்ன ஐபிஎஸ் நீங்கெல்லாம் உண்மையிலே படிச்சீங்களா இல்லையான்னு தான் கேட்க தோணுது. நான் ஐபிஎஸ் முடிச்சேன், நான் ஐபிஎஸ் வேலையை விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இங்க இந்து இனமா? எப்படி ஒரு மதம் எப்படி இனமா இருக்க முடியும்? இந்த பேசிக் கூடமா தெரியாது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவருக்கு. இந்து அப்படிங்கிறது ஒரு இனம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் எல்லா இனத்திலையும் கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன கிறிஸ்துவ இனமா? எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ இனமா? மதம்ங்கிறது ஒரு வழிபாட்டு நம்பிக்கை, அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மதம் தான் இன்னும் 500 1000 2000 ஆண்டுகள் கழித்து இருக்கும்னு அவசியம் கிடையாது. இல்ல 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மதம் தான் இன்னைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் நிதர்சனம் கிடையாது. இப்போ மதுரையவே எடுத்துக்குவோம். இவங்க மாநாடு நடத்தின மதுரையிலேயே கீழடி அகழாய்வு நடத்தப்பட்ட இடத்துல கீழடி காலத்துல என்ன வகையான வழிபாட்டு மரபு இருந்தது அப்படிங்கிறதுக்கு இயற்கை மற்றும் மூதாதையர் வழிபாட்டு மரபு தான் இருந்திருக்குன்னு அகழாய்வாளர்கள் சொல்றாங்க. வைதீக வழிபாட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய வைதீக வழிபாட்டு முறையினுடைய ஒரு தடயங்கள் கூட அங்க கிடைக்கல இது வரைக்கும் கீழடியில. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பெருந்தெய்வங்களினுடைய ஒரு அடையாளம் கூட கீழடியில இல்ல. அதே மதுரையில இன்னும் சில நூற்றாண்டுகள் கழிச்சு பார்த்தோம்னா சமண மதம் செழிப்பா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி வைதீக மதம், இன்னைக்கு நம்ம இந்துன்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மதம்ங்கிறதும் வழிபாட்டு நம்பிக்கைங்கிறதும் வழிபாட்டு சடங்குகள்ங்கிறதும் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு இனம்
எத்னிசிட்டி அப்படிங்கிற வார்த்தையினுடைய டெஃபினேஷன்ங்கிறது வழிபாட்டு நம்பிக்கை அடிப்படையில் வர்றது கிடையாது அப்படிங்கிறது கூட ஒரு சின்ன பேசிக், ஒரு வரலாறு படிக்கிற ஒரு சாதாரண இளங்கலை மாணவருக்கு தெரியக்கூடிய ஒரு பேசிக் இது கூட தெரியாம ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ பாலஸ்தீனத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. அங்கே நடக்கிற பிரச்சனைக்காக இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒரே இனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா இஸ்லாமிய நாடுகளும் போயிட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக நின்றுட்டு இருக்காங்க. பாலஸ்தீன மக்களுக்காக உலகம் முழுக்க இருந்து குரல் எழும்புது. அது மதத்தின் அடிப்படையில் மட்டும் இல்லாது எல்லா மதத்தை சேர்ந்த எல்லா இனத்தை சேர்ந்த எல்லா மக்களும் மனிதநேயத்தின் அடிப்படையில் பாலஸ்தீனர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் குரல் எழுப்புறாங்க. இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இஸ்லாமிய நாடுகளும்லாம் போய் பாலஸ்தீனுக்காக நிக்கல. அதனால ஒரு இனம்ங்கிற வார்த்தையை அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. அதோட விட்டாரா நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்ன சொல்றாரு? இந்து என்பதற்காக நமது கடைக்கோடி தொண்டர்கள் கொல்லப்படுறாங்க. இந்துக்களிடம் ஒற்றுமை வராது அப்படிங்கிற தைரியத்தில் மதுரையில் கொல்லப்படுறாங்க இந்துங்கிறதுக்காக. எங்களுடைய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனால் தைரியமாக திருநீர் வச்சுட்டு போகணும். வட தமிழ்நாட்டில் ருத்ராட்ச கொட்டையை அணிஞ்சு போகணும். இதெல்லாம் எங்கள் நம்பிக்கை. இதை யாரும் தடுக்கக்கூடாது. இதெல்லாம் தடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். நான் படித்தது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து. நான் மட்டும் கிடையாது, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களினுடைய எல்லா பசங்களும் படித்தது எல்லாம் கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தாங்க. அவங்க யாரும் கிறிஸ்தவர்லாம் கிடையாது. அங்கே திருநீர் வச்சுக்கிட்டு போகலாம், பட்டை வச்சுக்கிட்டு போகலாம், என்ன ஒன்றா பண்ணலாம். இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு தெரிந்து என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து யாரும் தடுத்ததே கிடையாது. இவர் புதுசாக எதையாவது ஒன்று கண்டுபிடிப்பார். ஏன்னா யாரும் அமைதியாக இருந்துடக்கூடாதுல்ல ஊருக்குள்ளே யாரும். ஏற்கனவே அப்படி தானே இவர் பண்ணார். மைக்கேல்பட்டியில் ஒரு ஸ்கூல் பொண்ணு அதோடைய மரணத்தை மத கலவரமாக மாற்றுறதுக்கு திட்டமிட்டு ஆடியோவை வெட்டி ஒட்டி கடைசியில் கோர்ட்டில் அம்பலப்பட்டு இதுதான் வேலையை தொடர் வேலையாவா இதை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, திருநீர் ருத்ராட்ச கொட்டை எனது உரிமை அப்படின்னு பேசக்கூடிய இவங்க ஆளுங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, கர்நாடகாவில் போயிட்டு யாரும் ஸ்கூலில் பசங்க பெண் குழந்தைகள் யாரும் ஹிஜாப் போட்டுக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க. நாங்கள் இப்படியும் பண்ணுவோம் அப்படியும் பண்ணுவோம், ரெண்டு பக்கமும் உருட்டுவோம் அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து முன்னணியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தணும்னா யார் ஏற்படுத்தினாங்க பிரச்சனைய? இந்து முன்னணி தான் ஏற்படுத்துச்சு. சரி, அதை விடுங்க. இவர் யாரையோ சொல்றாரு நீ பிரச்சனையை ஏற்படுத்தின அப்படின்னு முஸ்லீம்ஸ் சொல்ல வர்றாரு. ஏன்னா எச்ராஜ் ஆல்ரெடி அதுதானே சொல்லுங்கிறாரு. தர்காவை ரீலொகேட் பண்ணணும். எவ்வளோ தைரியம் தான் நீ போய் மேலே ஆடு வெட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனையை ஏற்படுத்தணும்னா, ஏன்னா இவர் எச்ராஜா பாஷையில் பேச மாட்டார், டீசெண்டாக பேசுவார், பேரை சொல்ல மாட்டார். முஸ்லீம்னு பிரச்சனையை ஏற்படுத்தணும்னா ஒவ்வொரு வீடாக சென்று சூர சம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போய்விடுவோம் என்ற செய்தியை இந்த மாநாட்டின் மூலம் சொல்கிறோம் அப்படிங்கிறார். அப்புறம் கிறிஸ்தவர்கள் 230 கோடி இருக்காங்க உலகத்தில், இஸ்லாம் 200 கோடி, இந்துக்கள் 120 கோடி, கிறிஸ்தவர்கள் இவ்வளோ அதிகமாகறாங்க, இஸ்லாமியர்கள் இவ்வளோ அதிகமாகறாங்க. 2050 இஸ்லாமியர்கள் உலகத்திலேயே பெரும்பான்மையா மாறிடுவாங்க. இதையெல்லாம் எதுக்காக நான் இந்த மேடையில் பேசுறேன் அப்படின்னா, இந்த மாநாடு எலெக்ஷனுக்காகலாம் கிடையாது. இந்து முன்னணியினுடைய பெரியவர்கள் அரசியலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க ரொம்ப பெரிய ஆன்மீகவாதிகள். ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து முன்னணியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு தெரியும் 2026 தேர்தலுக்கும் இதுக்கும் கூட எந்த சம்பந்தமும் இல்லை. அப்புறமும் எதுக்காக நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, பாட்டுன்னு டாபிக்கை ஸ்கிப் பண்ணிடுவார். பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு டிஸ்க்ளைமர். இதெல்லாம் அரசியலுக்காக இந்த மாநாடு நடத்தப்படல, ஆன்மீக மாநாடு, இந்து முன்னணி அரசியல் அமைப்பு கிடையாது, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு பேசிட்டு மறுபடியும் இது அரசியல் மாநாடு கிடையாது, இது ஆன்மீக மாநாடு, நம்ம முருகரை வணங்க போறோம். இதே ரிப்பீட் மோட்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் 2 வகை சட்டம் இருக்குதான். இந்து மதத்தவர்களுக்கு ஒரு சட்டம், இந்து மதத்தை சாராதவர்களுக்கு இன்னொரு சட்டம். இது எதுக்குன்னு கேட்கறதுக்காக தான் இங்க நாங்க கூடியிருக்கிறோம். ஆனா இது அரசியல் மாநாடு கிடையாது, இது ஆன்மீக மாநாடு. ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து முன்னணியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. 44,000 கோயில் இருக்கு, 1000 ஆண்டுகளுக்கு பழமையான 344 கோயில் இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டின் அறநிலைத்துறையோட செயல்பாடு ஒழுக்கமா இருக்குதா? பாத்தீங்களா நீங்க அப்படின்னு கேட்கிறார். இது அரசியல் மாநாடு கிடையாது, ஆன்மீக மாநாடு.
அறநிலையத்துறையோட செயல்பாடு ஒழுங்கா இருக்கான்னு மேடை போட்டு கேட்கிறவங்க சிதம்பரம் நடராஜர் கோயில்ல அந்த தீட்சிதர்களுடைய நிர்வாகம் ஒழுங்கா இருக்குதான்னு ஒரு முறையாவது கேட்டிருப்பாங்களா? கேட்டா சிதம்பரம் கோயில்ல எதுவுமே கிடையாது, எதுக்கும் கட்டணம் கிடையாது, உண்டி கிடையாது, எந்த தரிசன கட்டணம் கிடையாது, அபிஷேக கட்டணம் கிடையாதுன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. கனக சபை மேலே ஏறி பக்தர்கள் வழிபடுறதுக்கு தடை போடுறாங்கன்னு சொல்லிட்டு போராடி அந்த தடையெல்லாம் உடைச்சி பக்தர்கள் போய் கனக சபை மேலே ஏறி தரிசனம் பண்ண போனாக்கா அதுக்கு கூட ஒரு கட்டணம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டே ஃபைல் பண்ணியிருக்காங்க தீட்சிதர்கள் மேலே. ஆனால் சிதம்பரம் கோயிலில் எந்த கட்டணமும் கிடையாதுன்னு பேச வேண்டியது. அதே மாதிரி சிதம்பரம் கோயில் அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இருந்தப்ப 2008 2014 வரைக்கும் 3 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்திருக்கு அந்த கோயிலுக்கு. ஆனால் அது தீட்சிதர்கள் கைக்கு மாறினதுக்கு அப்புறம் அந்த கோயிலோட வருமானம் எவ்வளோன்னு அவங்க கணக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெறும் 2 லட்சம் ரூபா வருஷத்துக்கு. 2 லட்சம் ரூபா கூட இல்லை, 3 கோடி ரூபாய் வருமானம் வந்த இடத்துல 2 லட்சம் ரூபாய் கூட வருமானம் இல்லைன்னு தீட்சிதர்கள் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கணக்கு தாக்கல் பண்றாங்க. எப்படியே உண்டியலெல்லாம் பொதுமக்கள் பார்வையில் வச்சு எண்ணி எல்லாத்துக்கும் அஃபீஷியலாக கணக்கு தாக்கல் பண்ணி 3 கோடி ரூபாய்னு வருமானம் தாக்கல் பண்ணால் ஊழல் நடக்குது, கொள்ளை அடிக்கிறாங்க, அறநிலையத்துறை கொள்ளை அடிக்குது அப்படின்னு கத்துறது. இப்போ வெறும் 2 லட்சம் ரூபாய் கூட இல்லை வருமானம் அப்படின்னு ஆண்டு வருமானம் தாக்கல் பண்ணுறாங்க தீட்சிதர். சிதம்பரம் கோயில் எவ்வளவு பெரிய கோயில், அங்கே எவ்வளவு பக்தர்கள் வராங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா கூட அந்த கோயிலுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு. உண்டி வைக்கக்கூடாதுன்னு அறநிலையத்துறையை பார்த்து இவங்க சொல்றது எல்லாமே மொத்த காசையும் தீட்சிதர்களே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நிர்மலா சீதாராமனே ஒரு கோயிலில் போயிட்டு சமீபத்தில் பேசியிருந்தார், உண்டியல்ல யாரும் காசு போடாதீங்க, அர்ச்சகர் தட்டுல போடுங்க அப்படின்னு. இதுக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வேற. உண்டியல்ல போட்டு உண்டியல்ல எடுத்து கவர்மெண்ட் எண்ணி அதை எடுத்து அர்ச்சகருக்கு சம்பளமா கொடுத்தா அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். உண்டியிலே இருக்கக்கூடாது. இதுல அறநிலையத்துறையோட செயல்பாடு ஒழுக்கமா இல்லையா, சிதம்பரம் கோயிலோட செயல்பாடு என்னவா இருந்ததுன்னு அண்ணாமலை பேசணும். ஸோ இது கூட அரசியல் கிடையாது. அறநிலையத்துறை இருக்கக்கூடாது கோயில்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் அரசியல் கிடையாது. ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து முன்னணியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது, மதம் மாறியவர்களை திரும்ப கொண்டு வர வேண்டும். இது நம்ம ஆன்மீக மாநாட்டில் மதம் மாறக்கூடாதுன்னு யாராவது பேசுவாங்களா? இல்லை மதம் மாறினவங்களை திரும்ப கொண்டு வரணும்னு யாராவது பேசுவாங்களா? அப்போ இது ஆன்மீக மாநாடா மதவாத மாநாடா? நீங்க பேசுறது என்ன, மதவாதமா ஆன்மீகமா? 5400 ஆண்டு பழமையான தமிழகம் என்று சொல்கிறோம். ஆனா 5400 ஆண்டுகளா நமது தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி நம்மை வாழ விடுவார்கள் ஆட்சியாளர்கள்? எப்படி 5400 ஆண்டு காலமா ஒரே மாதிரி தான் வாழ்ந்தோம் நம்ம தமிழர்கள்லாம், அப்படி வாழ விடுவாங்களா ஆட்சியாளர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறதுல அவரும் ஒரு ஆட்சியாளரா இருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் தான்ங்கிறத மறந்துட்டாரு. கீழடியில தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு வரலாற்றை கண்டுபிடிக்கிறதுக்கான அகழாய்வு நடக்குது. அதோடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல பீட்டா லேப்ல இருந்து பல ஆய்வுகள் பண்ணி கார்பன் டேட்டிங் பண்ணி கீழடி ஆய்வினுடைய காலம் அப்படின்னு ஒன்று கணிச்சு கொடுத்தா அதுக்கு போதுமான சான்றுகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்றது. கீழடியில் ஆய்வு பண்ற ஆராய்ச்சியாளரை மாத்திட்டு வேற ஒரு ஆராய்ச்சியாளரை போடுறது. அவர் கீழடியில் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு உள்ள போய் அவங்க தொகுதி அகழாய்வு பண்ணி பல வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தா அதெல்லாம் சயின்டிஃபிக்கா இல்லை அப்படிங்கிறது. இவங்க 5400 வருஷமா நம்ம எப்படி வாழ்ந்தோமோ தமிழர்கள்லாம் நம்ம வாழக்கூடாதுன்னு ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்கன்னு சுயமா வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. ஆட்சியாளர்கள்ல அவரும் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத, அவங்களோட கட்சியும் ஒண்ணுதாங்கிறத மறந்துட்டார். அப்புறம் திருமாவளவன் திருப்பரங்குன்றத்துல போய் போட்டோ எடுக்கும்போது விபூதி அழிச்சிட்டார் அப்படின்னு ஒண்ணு. இதெல்லாம் எதுவுமே அரசியல் கிடையாது, எல்லாம் ஆன்மீக பேச்சு தான். ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து முன்னணியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம வரலாற்றை மறைக்கிறாங்க, நம்ம கோயிலை மறைக்கிறாங்கன்னு வேண்டியது. கீழடியிலிருந்து வரலாற்றை நாங்கள் வெளிக்கொண்டு வரேன்னு சொன்னா நிதியை கட் பண்றது, ஆய்வாளரை மாத்துறது, ரிப்போர்ட்டை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது, எல்லாத்தையும் பண்றது. அடுத்தது நம்ம நயினார் நாகேந்திரன் தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு பாருங்க. ஆரம்பிக்கும் போதே சமஸ்கிருத மந்திரம் சொல்லி தான் ஆரம்பிச்சார் அந்த கூட்டத்தை. அடுத்தது இந்த மாநாட்டில் அதிமுகவிலிருந்து 4 முன்னாள் அமைச்சர்கள் போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதே அவங்களுக்கு முன்னாடி அந்த மாநாட்டில் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ போடப்படுது. இந்து முன்னணியினுடைய வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பு போடுறாங்க. அதில் தமிழ்நாட்டை நாசம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதர்மத்துக்கு எதிராக நாம் வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப்பில் அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை, பெரியார் இவங்களெல்லாம் காட்டுறாங்க.
அதை பற்றி அதிமுக அமைச்சர்கள் ஏதாவது இப்போ வரைக்கும் ஏதாவது கருத்து பதிவு பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பார்த்தோம்னா அண்ணாமலை அண்ணாவுக்கு எதிராக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக எங்களால் பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டணியை விட்டு விலகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அண்ணாவையே நீங்கள் எதிர்ப்பீங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே மாநாட்டில், முருகர் மாநாட்டில் அண்ணாவுக்கு எதிரான வீடியோ கிளிப்பு போடப்படுது. அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை காட்டுறாங்க. ஸோ இப்போ அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் என்ன பதிலை இதுக்காக சொல்ல போகிறாங்க? சிறுபான்மையினர் வாக்குகளை நாங்கள் இழந்து விட்டோம் பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தவர்கள் இதே அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தான். இன்னைக்கு மறுபடியும் சிறுபான்மையினருக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு மாநாட்டில் உட்காந்துக்கிட்டு அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க. நீங்கள் தேர்தலுக்காக எந்த கூட்டணிக்கு வேணால் போகலாம், ஆனால் அடிப்படையாக இந்த மண்ணுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கை மீறப்படும் போது கேள்வி கேட்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? மதுரையினுடைய அமைதியை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒரு திராவிட கட்சியான அதிமுகவுக்கு இருக்குதா இல்லையா? அப்படித்தான் இந்த மாநாட்டில் பேசின ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, பவன் கல்யாணை ஏன் இந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா, அவர் தான் இந்த தர்மத்துக்கு எதிராக எவன் இந்து தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டாலும் அவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை தூக்கி காமிச்சார். அப்படித்தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு பேசுகிறார். கேட்டால் இந்த மாநாடு உலக அமைதிக்காக நடத்தப்படுது, நாங்கள்லாம் ஆன்மீக பெரியவர்கள், நாங்கள் இந்து முன்னணியில் இருக்க தலைவர்கள்லாம் ஆன்மீக பெரியவர்கள், அவங்களுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு கதை விடுறது. ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து முன்னணியினுடைய பெரியவர்கள், அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா நீதிமன்றத்தில் இந்த மாநாட்டுக்கு அனுமதி பெறுவதற்காக ஒரு வெர்ஷன் இந்து முன்னணியால் சொல்லப்பட்டது. அதில் 1% கூட இந்த மாநாட்டில் அவங்க கடைபிடிக்கப்படலை. அடிப்படையில் இது நீதிமன்ற அவமதிப்புக்கு சமமானது. அது மட்டும் இல்ல, அரசியல் சாசனத்துக்கு எதிரான மத நல்லிணக்கத்தை கேள்விக்குட்படுத்துற வகையில, 2 மதங்களுக்கு இடையில, மதத்தை சேர்ந்த மக்களுக்கு இடையில கலவரத்தை தூண்டுற வகையில பல பேச்சுக்கள் இந்த மாநாட்டில் பேசப்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் நியாயப்படி இந்த மாநாடு நடத்தினவர்கள் மேல நியாயப்படி சட்டப்படி என்ன வழக்குகள் தொடுக்கணுமோ அந்த வழக்குகளை தொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஏற்கனவே அயோத்தி மாதிரி சிக்கந்தர் தர்காவை தூக்கி வேற இடத்துக்கு இடம் மாற்றணும்னு சொன்ன ராஜாவே இன்னும் வெளியில தான் இருக்கிறாரு. ஸோ மதுரை மாதிரியான மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக இப்போ தான் சித்திரை திருவிழா முடிஞ்சுது. சித்திரை திருவிழாவில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படிங்கிறது தமிழகம் முழுக்க பேசப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு அதே மதுரையை மையப்படுத்தி மதுரைக்கு ஒரு கரும் புள்ளி போல இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பற்றி பாஜக ஆதரவு ஊடகம் ஒன்று என்ன செய்தி போடுறாங்கன்னா, சித்திரை திருவிழாவை மிஞ்சிய கூட்டமா. ஸோ சித்திரை திருவிழாவை இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு இவங்க இறங்கிட்டாங்க. ஏன்னா சித்திரை திருவிழா மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக பார்க்கப்படுறதுனால மதுரையினுடைய இந்த அடையாளம் என்னைக்கும் மாறாமல் இருக்க அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்குது. மதுரை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அது இறுதி வரை அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழர்கள் அனைவருடைய எண்ணமாக இருக்குது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.